இன்னொரு அப்டேட் என்னென்னா டாமினார் 400ல் செல்ஃப் கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஸோ செல்ஃப் கம்ப்ளைண்ட் எப்படி ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி செல்ஃப் ரன் ஆகுது, சுற்றுது, ஆனால் ஏதோ ஒரு கிச்சின்னு ஒரு சவுண்டு தான் கேட்குதே தவிர வண்டி கம்பஷனே ஆகலை. அதில் ஒரு கம்பஷன்ற ஒரு ப்ராசஸ் நடக்கவே இல்லை. அது என்னன்னு சொல்லி பார்க்குறதுக்கு இங்கே ஒரு கியர் ப்ராப்ளம்னு சொன்னாங்க. ஸோ அதை நான் இப்போ டெம்பரரியாக ரெடி பண்ணேன், வெல்ட் பண்ணி ரெடி பண்ணேன். ஆனால் ரெடி பண்ணியுமே எனக்கு அந்த கம்ப்ளைண்ட் சால்வ் பண்ணல. அது வந்து ஸ்லிப் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் அதை வெல்ட் பண்ணி பார்த்துட்டேன். பட் ஆனால் அது ஆகலை. ஸோ அதனால் புதுசு வாங்கி வச்சுருக்கேன், அதை நான் இன்ஸ்டால் பண்ணிடுவேன். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒன் வே கிளச்சு தான் இப்போ ப்ராப்ளம். இந்த ஒன் வே கிளச்சு தான். ஸோ இந்த ஒன் வே கிளச்சு பார்த்திங்கன்னா இந்த தேஞ்சிருக்கு. ஸோ அது வந்து என்கேஜிங் சைடு. ஆக்சுவலாக இது ரவுண்டாக இருக்கும், அது தேஞ்சு ஒரு மாதிரி ஷார்ப்பாக மாறிடுச்சு. எல்லாமே தேஞ்சிருக்கு ரவுண்டாக. அதனால இப்போ புதுசு நான் மாட்டியிருக்கேன். ஸோ இதோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஒன் சைடு ஃப்ரீயாக சுற்றும், ஆனால் ரிவர்ஸ் பார்த்திங்கன்னா செட்டாக தான் சுற்றும். ஸோ அதுதான் இதோட வேலை. இப்போ கம்ப்ளீட்டாக இதை மாற்றியாச்சு. அதை மாற்றுறது ரொம்ப சிம்பிள் தான். 4 அலங்கி போல்ட் இருக்கும். ஸோ அதை கழட்டினீங்க அப்படின்னா மொத்த அசம்பிளியுமே வெளியே வந்துடும். மொத்த அசம்பிளியும் வந்ததுக்கப்புறம் சேம் இது சென்டரில் இருக்கிறத ஜஸ்ட்டு உள்ளே ப்ளேஸ் பண்ணி திரும்ப அதை பேக் பண்ணிங்கன்னா போதும். இதில் பார்த்துட்டிங்கன்னா செல்ஃப் மோட்ரு அந்த 2 கவுண்டர் கியர் சின்னதாக இருக்குல்ல, அதை சுற்றி விடும். அந்த 2 கவுண்டர் கியரும் வந்து இந்த ஸ்டார்டர் பிளேட்டை சுற்றும். ஸோ இந்த ஸ்டார்டர் பிளேட் வந்து இந்த மேக்னெட்டோட பின்னாடி இருக்க ஒன் வே கிளச்சில் தான் மவுண்ட் ஆகிருக்கும். ஸோ 2 சுற்றும் போது பார்த்திங்கன்னா டேரெக்டாக கிராங்க் ஷாஃப்டில் இது கனெக்ட் ஆகிருக்கனால இன்ஜினை வந்து ரன் பண்ணிவிடும். ஸோ இந்த அனிமேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கிராங்க் ஷாஃப்ட்டு மேக்னெட் அசம்பிளியும் ஒன்றா சுற்றுறதை நீங்கள் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா அது ஒரு காற்று பென் மூலியமாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ப்ராப்பர் டைமிங்கில் இருக்கணும்ல, அதுக்காக. அப்புறம் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல இது மட்டும் போதும். ஏன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா இது கிளச்சு, தென் கியர் பாக்ஸ் அசம்பிளி, இன்புட் ஷாஃப்ட், அவுட்புட் ஷாஃப்ட்டு. ஸோ இதுதான் இன்ஜினுக்குள்ளே நடக்கிற விஷயம். ஸோ இது மாற்றினதுக்கப்புறம் வண்டி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரௌண்டு 1300 வருது. ஸோ அது அப்புறம் இதுக்கு பேக்கிங் ஒன்று வாங்கணும். பேக்கிங் வந்து ஒரு 70 அப்படி வரும். இந்த கியர் வீல் பார்த்திங்கன்னா 800 to 900 வருது. ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி. இது இங்கே கிடைக்கல, நான் வெளியிலேருந்து பாரோ பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஸ்பேர்லாம் கொஞ்சம் ரேராக தான் நான் கலெக்ட் பண்ணேன். இதனால தான் இப்போ ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ இதை கண்டுபிடிச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் நீங்களும் ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னா டாமினார் 400ல் ஈஸியாக அதை சால்வ் பண்ணிக்கலாம்.